ஸ்பாட்டன் 11 டேக்கிங் ஆன் ராமகவுண்டம்பட்டி. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட்டன் 11 அதே 4 ஓவர் ஃபார்மேட்டு, ஒரு ஓவர் பொறுப்பிலே 3 பவுலர். ஸ்ட்ரைக்கில் நவீன், அந்த நேரில் ஹரிஷ் இருக்காங்க. ஓப்பனிங் பவுலர் சூர்யா. முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. அவுட் ஸ்டாப்ஸும் ஃபுல்லர் கிராஸாக போக பார்த்தாரு. ஃபுல்லாக கமிட் ஆகி தான் ஆட பார்த்தாங்க, பட் கீழே போயிருக்கு. போன பால் வைடு, ரீபால் ஷாட். ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். காத்தடிக்காத டைமாக இருந்தாலுமே பேட்ஸ்மேன் பார்த்து அடித்த காரணத்தினால தலையை தாண்டி போயிருக்கு. ரோப்பை ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காரு, பட் நல்ல ஷாட். ஃபுல்லார் இந்த ஷாட் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தாரு. இப்போ சர்க்கிள்குள்ளேயே பிடிப்பாங்க. ஃபீல்டிங் சப்போர்ட்டின் காரணமாக எர்லி பிரேக் த்ரூ கண்டிப்பாக கிடச்சிருக்கு. செகண்ட் டைம் அந்த ஸ்வீப்புக்கான முயற்சி பேட்ஸ்மேன் வந்து 6க்கு அப்புறமா ஆட்டம் இழைக்கிறார், நடந்து வெளில போகிறாரு. 1 ரன் ஸ்ட்ரைக்கில் நல்ல இடம், சரியான இடம், ஃபுல்லராக போட்டிருக்காரு. ஐயோ கன்சிக்யூட்டிவாக விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஒன்று எடுத்தாங்க, இன்னொன்று கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஹரீஷ் பந்தே பிடிக்காமல் ஆட்டம்லேருந்து வெளியே. ஸ்டிக்கில் போட பார்த்துருக்காங்க, ஃபீல்டருக்கு வேலை வச்சுருக்குன்னு சொல்லலாம். இன்னும் ஃபைன் ஆஃப் ஆக வேண்டியது. கரெக்டாக ஸ்கொயரில் ஆள் வச்சு போட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கமல். ஐ திங்க் 1 மோர். நல்லா விலகி போச்சு, அதுக்கு துரத்தி ஆடின மாதிரி இருக்குது. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் மணி. பவர் பிளே ஓவர் முடிஞ்சு போச்சு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கலை. இந்த பேட்ஸ்மேனும் முதல் பால் பேட்டில் ஆடி கொடுத்துருக்காரு. பாடி ஃபஸ்ட்டு, அதனால தான் ஸ்டாப் பண்ண முடிஞ்சு. போன பால் நோ பால். எக்ஸ்ட்ரா ஃபீல்டர் எக்ஸையில் ஃப்ரீ ஹிட் பால் ஸ்லோவராக வந்துச்சு, சுத்தமாக வேகம் கொடுக்கல. செகண்ட் டைம் இந்த டோர்னமெண்ட்டில் இண்டிகேட்டர் ஷாட் பார்க்குறோம். ஃபாஸ்ட் ஆப்பிட்டார். செகண்ட் பால் பேஸ் ஆஃப் பண்ணி போட்டார். கட்டராக போட பார்க்கல, ஓடி எடுக்கப்பட்ட 1. போன பால் வைடு, கமல் ஸ்ட்ரைக்கில். வெல் போல்டு, நல்லா ரெக்டிஃபை பண்ணி போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப விற்று கொடுத்து போட்டாங்க போன தடவை, பட் இருந்தாலும் ரன்ஸாக மாற்றிருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. குத்தி போடப்பட்ட வந்து ஒரு பேக் ஃபுட் ஷாட். இந்த புல் எலிவேட் ஆகலை, கிரவுண்டடாக போயிருக்கு. ரன்னிங் ஃபாஸ்ட்டாக இருந்த காரணத்தில் ஓடி எடுக்கப்பட்ட 2. ப்ரீவியஸ் பால் ஒரு எக்ஸ்ட்ரா. ரீபால் தெளிவாக போட்டிருக்காரு. வேகத்தை கம்மி பண்ணி போட்டாங்க, இடத்துல போடணும்னு பார்த்தாங்க, ஃபுல்லராக போட பார்த்தாங்க. ஒய்டியாக இருக்கார், தெளிவான பந்து வீச்சை காட்டியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு சில ஒய்டு போனாலும் நல்ல பால் போட்டு கொடுத்துருக்காரு. கடைசியாக 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 20. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். முதல் பந்து ஃபைன் லெக் வைக்கல. கிடைக்கிற கேப்பை யூஸ் பண்ணி ஓடி எடுக்கப்பட்ட 2 பார்க்க முடியுது. கலை அவர் பேட்லேருந்து ரன்ஸ் கண்டிப்பாக தேவை. டாட் பாலுக்கு இடம் கொடுக்காம ஓடுறாங்க. செகண்ட் பால் ஃபுல் டைமிங் கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு. டீப்பு போனாலும் சிங்கிள் மட்டும்தான். திருப்பி கொடுத்தாரு, அதை கேப்லேயும் ப்ளேஸ் பண்ணி கொடுத்தான்னு சொல்லலாம். முன்ன பின்ன வந்து எடுத்து கஷ்டம். கேட்சுக்காக முன்னாடி வந்தால் மட்டும்தான், இல்லாட்டி வேடிக்கை தான் பார்க்கணும். நல்ல பவுன்ஸ் இருக்குது. ஃபாஸ்ட்டாக சொருவிருக்காரு, காலில் இறக்கியிருக்காரு. ஆஃப்டாக பார்த்து போடப்பட்ட பந்து. ஃபுல்லர் 1. இதெல்லாம் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிருக்கு. ரன் அவுட்டுக்கான காரணம் நானே, ரன் அடிக்க வேண்டிய காரணம் நானாகவே இருக்கேன் அப்படின்னு அடிச்சிருக்காரு கமல். இங்கே போன பால் வைடு, ஓடி எடுக்கப்பட்ட 2 பையில். ஐயோ சூப்பராக போட்டார். நல்ல பந்து, நல்ல யார்கர். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 37. 2 விக்கெட் விட்டு. அடுத்த நியூ பாலர் ராஜா. இந்த ஓவரோட முதல் பால் வைடு. விக்கெட் கீப்பர் கையை காட்டினாரு, இன்னும் விலக்கி போட சொல்லி கையை காட்டினாங்க. கொஞ்சம் உள்ளே வந்திருக்காரு ஃபுல்லர். செகண்ட் பால் இது பியூர் டைமிங். நேராக உள்ளே போடப்பட்ட பந்து தொல்லை தூரம் தொலைச்செறிஞ்சிட்டார் பேட்ஸ்மேன் சொல்லலாம். கமல் ரன் அவுட்லேயும் கமல் பேர் தான், ரன்லேயும் கமல் பேர் தான் சொல்லலாம். இன்றைக்கி இன்னிங்ஸில் 3 வைடு பையில் ஓடி எடுக்கப்பட்ட 2. இந்த ஒரு ரஞ்சித் கன்டினியூ பண்ண வந்திருக்காங்க பவுலிங் செஞ்சு. ரீபால் எங்கே போச்சுனே தெரில. பிகைன் ஸ்கொயர் ஃபைன் லெக் நடுவில் அடிச்சிருக்காரு. கரெக்டாக லூஸ்னர் ஒன்று கிடைக்கும், அதையும் புதைச்சிட்டாருன்னு சொல்லலாம். பந்த சுத்தமாக தெரில, எங்கே போச்சுன்னே தெரில. டாஸ் ஒரு மிஸ்டைம் ஷாட் இருந்தாலும் போட்ட பவர் ஓரளவுக்கு பட்டுருச்சுன்னு சொல்லலாம். பாட்டதே போயிடுச்சுங்க. இதுவும் 6.
கிட்டத்தட்ட 50 போட்டுருவாரோன்னு தோணுது. அந்த 50க்கான இந்த விக்கெட்டுக்கான ஒர்த்தான ஒரு 50 வருமானு பார்ப்போம். டாஸ். டெரிஃபிக் பவர், டெரிஃபிக் ஷாட். அவுட் ஆஃப் பார்க். இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட அடிச்சிடுறாங்க. அடிக்கக்கூடிய வேண்டும். பவுலருக்கு சாதகமாக இல்லை, யோசிச்சு போடணும். வேகத்தை கம்மி பண்ணாங்க. பேட்ஸ்மேனோட பேட்ஸ்விங் நல்லா இருக்கு. 4 முன்ன வந்து பார்த்தாங்க, புட்டிக்க தோட்ட முடியலைங்க. அப்படி போயிட்டுருக்கு. அப்படி ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு கமல். டார்கெட் 72. ஓப்பனிங் பவுலர் திரு. சேஸில் முதல் பால். அவுட் சைட் ஆப்ஷன்ஸ். ஒரு பஞ்சை போட்டு பார்த்தாரு, கிராஸ் பண்ண பார்த்தாரு. ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித். செகண்ட் பால். காலில் இறங்கியிருக்கு. யாக்கிங்லேருந்து தான் மாதிரி இருக்குது. மூணாவது பால். கொஞ்சம் வேகத்தை கம்மி பண்ணி போட்டாங்க. ஸ்டிக்கு மேலே வருது. ஐ திங்க் மேலே பட்டிருக்கு. டாட் பால் மீண்டும். ஃப்ளாட்டாக வந்தால் வாய்ப்பு இருந்திருக்கும். ஃப்ளாட்டாக அடிக்க முடியலை. எதிர்காலத்தில் ஓடி எடுக்கப்பட்ட 2. சீரிங் யாருக்கார் மீண்டும் காலில் லெக்வே கிடையாது, ஓட முடியல. டாட் பால் மீண்டும். அவ்வளோ கமிட்டாகி ஆடினாங்க. எஸ், ஸ்டிக்கில் பட்டிருக்கு. ஒரு இன்னோவேட்டிவ் ஷாட்டுக்கான முயற்சி. அடிக்கக்கூடிய விண்டோட எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆட பார்த்தாரு. நல்ல பால். நிறைய யார்கர் போட்டு கொடுத்தாரு பவுலர். முதல் எக்கனாமிக்கல் ஓவர் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில். ஏண்டா ஃபஸ்ட்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. அது செகண்ட் நியூ பவுலர் ராமராஜ். லெஃப்ட் ஆம். கொஞ்சம் டபுள் மைண்டடாக போக பார்த்தாரு. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கமிட் ஆகிட்டு அப்புறம் வர விட்டு ஆட பார்த்தாங்க. ஹைட் ஓவர். நைஸ்லி டேக்கனுங்க. ஃபுல்லர், ஃபாஸ்டர், ஃப்ளாட்டர். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் தடுக்க முடியல. ஸோ அங்கே டைமிங் கிடைக்க இங்கே ஓடி எடுக்கப்பட்ட 2 பார்க்க முடியுது. சேஞ்ச் ஆஃப் பேஸ் போட்டு காட்டியிருக்காங்க. லெஃப்ட் ஆம். போன பால் வைடு. பிடிக்க வாய்ப்பு. ஐயோ, ஜஸ்ட்டு கிளியர் பண்ணி காட்டியிருக்காரு. 2வது பெரிய ஷாட் இந்த பேட்ஸ்மேன் மோகன் ஒரு பேட்லேருந்து. ரெண்டே ஸ்டெப்பில் வந்துடுறாரு. டக்குன்னு வந்துடுறாரு பவுலர். ரெண்டு ஓவர் முடிவில் ஸ்கோர் 13. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். அடுத்த நியூ பவுலர் கமல். தொடர்ந்து 4 வைடு. முதல் பால் ரீ. செகண்ட் பால். டாஸ் பால். அந்த பேக் ஃபுட் ஷாட் இந்த மாதிரி கைக்கு போகுது. டேக்கன் டீப். அங்கே எனக்கு தெரிஞ்சு விக்கெட் தான். அம்பையர் செக் பண்ணி விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித். ஒரு வந்தோன்னு 2 பேக் டு பேக் வைடு. பவுலிங் சேஞ்சு. பவுலர் நேம் திருப்பதி. ஜோன் பண்ணி போட்டார். டார்கெட் பண்ணி போட்டார் ஸ்டெம்ஸை. ஓடி எடுக்கப்பட்ட 1. போன பால் வைடு. ரீபால். எப்படியோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. டாஸ் பால். ஃபீல்டர் கொஞ்சம் முன்னாடி இருந்தார், ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க. ஸோ முதல் முறை அந்த டோர்னமெண்ட்டில் ஒரு ஃபீல்டர் எக்ஸ்ட்ரா பவுன்ஸை ஸ்டாப் பண்ண முடிஞ்சிருக்கு. வரலாக தான் ஆஃப் மேட்டாக ஒரு மிட் ரேஞ்சு தான் நிப்பாட்டிச்சுனாங்க. ரொம்ப டீப்பில் ஏற்றலை, அதனால தான் தடுக்கவே முடிஞ்சு. ஸ்டிக்கு. யூ மிஸ், ஐ ஹிட்னு போட்டாங்க. பேட்ஸ்மேன் ஸ்விங்கில் மிஸ் பண்ணார். 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 25. 3 விக்கெட்டு. முதல் பந்து ஃப்ளாட்டாக அடிக்க தான் முடிஞ்சு. அதுவும் கிரவுண்டடாக போயிருக்கு. செகண்ட் பால். யோகராஜ் தந்து இன்கமிங் டெலிவரி மூமெண்ட்டோட வருது வந்து. மூணாவது பால். மிட்டாப்புள்ள வச்சாங்க, லாங்கான வெளியே வச்சாங்க. ஸ்டாப் பண்ணிட்டார் எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட் ஓவர் போட்டார். குட்டி ஸ்டெக்கில். போன பால் வைடு. ஆஃப் ஸ்டம்பை ஒட்டி வருது பந்து. வேகத்தோடு வந்திருக்கு இந்த பந்து. ஒரு ஈஸி விக்கெட். குத்தி போடப்பட்ட பந்து. பேட்ஸ்மேன் எதிர்பார்த்த விட வேகமாக உள்ளே வந்துருச்சு. போன பால் வைடு. ரீபால் இந்த பால். லாஸ்ட் ஓவர் பெரிய டார்கெட்டை வச்சு டிஃபெண்ட் பண்ணி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ராமகவுண்டம்பட்டி.